ஹாய்! எல்லா பண்டிகைக்கும் புளியோதரைய நெய்வேத்தியமா நம்ம சாமிக்கு படைக்கலாம். அந்த புளியோதரை ரெசிபிய எப்படி வீட்லயே சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ வரப்போற வரமகாலட்சுமி பண்டிகைக்கும் நீங்க தாயாருக்கு புளியோதரைய பிரசாதமா செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசி எடுத்திருக்கீங்கன்னா 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் லைம் சைஸ் புளி எடுத்து வாட்டர் முழுகிற அளவுக்கு ஊத்தி ஊற வச்சுக்கலாம். 2லேருந்து 3 விசில் வந்துருச்சு. இப்போ சாதத்துல 2 டீஸ்பூன் ஆயில், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் 10 கருவேப்பிலைய ராவா ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸை ராவா ஆட் பண்றதுனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். புளியோதரை பொடிக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியாவையும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியில 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இந்த பொடியை நீங்க முன்னாடியே அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா புளியோதரை எல்லாம் 2 to 3 மினிட்ஸ்லயே செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் நட், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட், ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில தாளிச்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்டா ஊத்திக்கோங்க. தண்ணி ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம கொதிக்க வச்சு அதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வேலை சீக்கிரம் முடியணும்னு நினைச்சீங்கன்னா திக்கா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1 சிட்டிகை உப்பு எக்ஸ்ட்ராவாவே தேவைப்படும். இப்போ பாருங்க நல்லாவே ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். 10 மினிட்ஸ் நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பொடி, அதை எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனை வரும். இந்த நேரத்துல 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 2 கிரீன் சில்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல திக் பேஸ்டா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே திக்கான பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கடைசியா ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடும். இப்போ ரெடியான பேஸ்ட்டை ரைஸ்ல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக புளியோதரையை நைட்டு செஞ்சுட்டு அடுத்த நாள் லஞ்சுக்கு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஊற தான் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கிரவுண்ட் நட், கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் நட், கேஷ்யூ நட் இருக்கிறதுனால நல்லாவே கிரன்ச்சியாக இருக்கும். இந்த மகாலட்சுமி விரதமுக்கு தாயாருக்கு நெய்வேத்தியமாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.